I'm happy to see you again through this video. Hope you are all staying safe inside your house. Don't go outside unnecessarily. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to have a session on MCQ, multiple choice question. ஸோ உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் 2 எக்ஸாம்ஸாக MCQ அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஆர் கெட்டிங் 30 marks ஆஃப் MCQ in 4 of your papers. இன்டர்மீடியட் 4 பேப்பர்ஸில் வந்து என்னது நம்மளுக்கு MCQ வருது. Paper 2 law, paper 4 taxation, paper 6 auditing and paper 7 enterprise information system and strategic management. ஸோ இந்த 7 பேப்பரில் நம்மளுக்கு ஒரு 30 மார்க் வந்து என்னது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக கேட்குறாங்க. பேலன்ஸ் 70 மார்க்ஸ் தான் நம்ம வந்து என்னது டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த MCQவில் நம்மளுக்கு வந்து ஒரு இருக்க பெரிய அட்வான்டேஜ் வந்து என்னது, தே ஆர் த ஸ்கோர் பூஸ்டர்ஸ். இதுதான் நம்மளோட ஸ்கோர் பூஸ்டர்ஸ். பிகாஸ் MCQவில் வந்து இஃப் யூ ஸ்கோர் யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். தேர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் மார்க்ஸ். 1 mark question or 2 mark question, so you will get the full marks நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இட்ஸ் அ பிக் பூஸ்ட் ஃபார் அஸ். அண்ட் ஃபார் த டைம் சேவிங், ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸேஷன் மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 70 மார்க்கு எழுதினா போதும். பிகாஸ் 30 marks இட் ஹாஸ் பீன் MCQ. பிகாஸ் MCQ எழுதுறதுல வந்து யூ won't take more time. ஸோ அதனால வந்து என்னது MCQ ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு 70 marks நம்ம எக்ஸாம் வந்து என்னது we can save more time to this MCQ. ஓகே, அண்ட் ஃபர்தர் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ்னு ஒன்று கிடையாது. தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். பிகாஸ் MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 1 word அப்படின்னாலே நம்ம பயப்படுறது வந்து ஐயோ தப்பாக எழுதா மார்க் நெகட்டிவ் மார்க்ஸ் போயிடுமோ அப்படின்னு சொல்லி. பட் இதில் வந்து நம்மளுக்கு வந்து தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம், நம்மளா வந்து we can make some guesses in the cases we don't know. தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம், we can make some guesses. தெரிஞ்ச பட்சத்துலனா கெஸ் அறியக்கூடாது. ஓகே, தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம், we can make a guess and don't hesitate to answer பண்ணிடலாம். பயப்படாமல் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். பிகாஸ் என்ன நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணணும், கம்பல்சரியாக 30 marks ஆஃப் MCQ என்ன பண்ணணும், அட்டன் பண்ணணும். டோன்ட் லீவ் எனிதிங் as a choice. சாய்ஸில் விடவே விடாதீங்க. பிகாஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுங்க. there is no negative mark. ரைட்டோ தாங்கோ நம்மளுக்கு வந்து நெகட்டிவ்ல போக போதில்ல. either get 0 or get full marks. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பேப்பர் 4 டாக்ஸேஷனில் MCQ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ MCQவில் வந்து உங்களுக்கு வந்து 2 types ஆஃப் கேட்பாங்க. 1 mark MCQவும் வரும், 2 mark MCQஸும் வரும். ஓகே, ஸோ 1 mark MCQ சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஒரு சின்ன ப்ரொவிஷன் சின்ன ஒரு கொஸ்டினாக இருக்கும். 2 mark question you will be getting a detailed case study. ஒரு பெரிய கேஸ் ஸ்டடியாவோ ஏதாச்சும் ஒன்றுலேருந்து கேட்பாங்க. அண்ட் உங்களுக்கு பேப்பர் 4 டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 பார்ட் இருக்கும். இன்கம் டேக்ஸ் பார்ட் A இன்கம் டேக்ஸ் அண்ட் பார்ட் B GST. ஓகே, உங்களுக்கு MCQ வந்து இந்த ரெண்டையும் சேர்த்து 30 marks you will be getting. 30 marks inclusive income tax and GST ரெண்டையும் சேர்த்து you will be getting 30 marks. ஓகே, ஸோ நம்மளுக்கு 2 mark questionஸும் வரும், 1 mark MCQஸும் வரும். ஓகே, ஸோ 2 mark MCQs you can expect from some big chapters like PGBP, capital gains, deductions and TDS. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சாப்டர்ஸ்லாம் we can expect some 2 mark question, that is case study based question, and 1 marks in the balance chapters like house property income, other source income, clubbing of income, set off and carry forward of loss, return filing. ஸோ அந்த மாதிரி சின்ன சாப்டர்ஸ்லேருந்து you can expect some 1 mark MCQs. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டீட்டெயில் ஓவர்வியூ. இந்த MCQ வந்து நம்மளுக்கு இப்போ தான் நம்ம கேட்க போகிறாங்க. ஸோ இந்த MCQ எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, இதுக்குன்னு தனியாக நான் போய் எதுவும் படிக்கணுமா, இதுக்கு நான் எதை ரெஃபர் பண்ணணும், வேறு எதுவும் சான்சஸ் இருக்கா, இதுக்கு நான் உட்காந்து எதுவும் எழுதி பார்க்குற மாதிரி செஞ்சு பார்க்கணுமா அப்படின்னா the only solution is practice. MCQ பொறுத்த வரைக்கும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் நிறைய ப்ரொவிஷன்ஸ் படிப்பீங்க, அந்த ப்ரொவிஷனை சம்மில் அப்ளை பண்ணுவீங்க. ஒரு டிஸ்கிரிப்டிவ் சம்மில் அப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு MCQவில் அப்ளை பண்ணுறதுக்கும் there are major differences. பிகாஸ் டிஸ்கிரிப்டிவ் சம்மில் வந்து you don't have any choice. நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு வரது தான் ஆன்சர். இந்த 2 நம்பர் நான் போடணும், அதான் இதான் ஆன்சர். பட் ஆனால் MCQவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து பார்க்குறப்ப யூ கெட் கன்ஃபியூஸ்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 48 இருக்கும், டிஸ்அலவன்ஸ் ஃபார் கேஷ் பேமெண்ட்ஸ். ஒரு 3 கேஷ் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கேஷ் பேமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இல்லை வாட் இஸ் த அமௌண்ட் டிஸ்அலவுடுன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் வந்து என்ன பண்ணுவீங்க, யூ டோன்ட் ஹேவ் எனி கன்ஃபியூஷன் இல்லைனாலுமே யூ வில் பி சம்வாட் ஸ்ட்ரிஞ்ச். உங்களுக்கு வந்து இது ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிடுவீங்க. பட் MCQவில் வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க, 3 கேஷ் பேமெண்ட்டை ஒரு ஆப்ஷனில் 3 கேஷ் பேமெண்ட்டை ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆப்ஷனில் ஒரு கேஷ் பேமெண்ட்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ஆப்ஷனில் A and B ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ஆப்ஷனில் A and C ஆட் பண்ணியிருப்பாங்க.
இன்னொரு ஆப்ஷனில் பிஎன்சி ஆட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு ஆப்ஷனில் ஏபிஎன்சி 3 கேஷ் பேமெண்ட்டே ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஐயோ எது, பிகாஸ் நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் வந்து நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆன்சர் இல்லை. இந்த 3க்குள்ள தான் நம்மளுக்கு இப்போ எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் என்னது, இந்த 4க்குள்ள தான் நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன ஆகும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். டிஸ்கிரிப்டிவை கம்பேர் பண்ணுறப்ப எம்சிஓ கொஸ்டினை பார்க்குறப்ப வந்து என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கன்ஃபியூஸ் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த செஷன்லையும் we are going to see some provisions. இந்த எம்சிக்யூவில் நம்ம வந்து கொஸ்டின்ஸ், I have prepared some questions and we are going to go in detail with that questions and அது ரிலேட்டடாக ப்ரொவிஷன்ஸ் அங்கங்கே வரும். அந்த ப்ரொவிஷன்ஸை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இதான் வந்து என்னது எம்சிக்யூ கிராக் பண்ணுறதுக்கு. ஸோ எம்சிக்யூ கிராக் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் எங்கே போய் பண்ணுறது, எங்கே நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, நம்ம ஐசிஏ போர்ட்டலில் they have given lot of questions, they have given sample questions அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாம்பிள் கொஸ்டின்ஸ்னு சொல்லி ஒரு 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 செட் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது உங்கள் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் நாலேஜ் போர்ட்டலில் இருக்குது. அதை போய் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் சி. அது போக ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் லாஸ்ட் 2 attempts there have been MCQs. That is May 2019 and November 2019. Okay, so RTPs of May 2019, RTP of November 2019 and current RTP of May 2020. So இந்த 3 RTPலயே வந்து என்ன பண்ணிருக்காங்க, you have some bunch of questions. அதுல வந்து உங்களுக்கு நிறைய questions discuss பண்ணிருக்காங்க. And for the mark test, last exam குரிய mark test, it will be available in the portal. Mark test question paper. So அந்த question paperல வந்து என்னது 30 different questions உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 30 different questions கிடைச்சிருக்கும். அதை எடுத்து சால்வ் பண்ணுங்க. And income tax ன்னு பொறுத்த வரைக்கும் there is no difference of final and intermediate. இன்டர்மீடியேட்ல இருக்கிற போர்ஷன்ஸ் அங்கே ஃபைனல்லே இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டர்மீடியேட் எம்சிக்யூவை எடுத்து பார்த்துட்டு யூ கேன் கோ வித் ஃபைனல் எம்சிக்யூஸ் ஆல்சோ, ஃபைனல் சிலபஸ். பட் பி கேர்ஃபுல், ஃபைனல் சிலபஸில் வந்து there are certain chapters which are not applicable to you. உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லாத சாப்டர்ஸும் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு உங்களுக்கு சாப்டர்ஸ் பிஜிபிபி இருக்கும், கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கும், வேறு டிடக்ஷன்ஸ் இருக்கும், டிடிஎஸ் இருக்கும், அதர் சோர்ஸ் இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். ஸோ அந்த இன்கம் அது எல்லாமே அவங்களுக்கும் இருக்கும். ஸோ யூ கேன் கோ வித் தட். அவங்களுக்கு நிறைய அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் தே வில் பி டீலிங் வித். இக்னோர் தட், அதெல்லாம் நீங்கள் படிக்காதீங்க. ஓகே, யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தேர் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து ஒரு சர்டன் யூனிக்காக நான் ஒரு 70 கொஸ்டின்ஸ் ஐ வில் பி டீலிங் இன் 70 கொஸ்டின்ஸ் நான் கொஞ்சம் டீல் பண்ணுவேன். அதோட கொஸ்டின்ஸும் வந்து என்னது இந்த வீடியோட லிங்க்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட லிங்க்ல வந்து அந்த கொஸ்டின்ஸோட டாக்குமெண்ட்ஸ், அந்த கொஸ்டினோட லிங்க் இருக்கும், கூகுள் டிரைவ் லிங்க் இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் யூஸ் தட் ஆல்சோ. ஓகே, ஸோ அந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர் வந்து நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணேன். ஓகே, ஸோ எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் எழுதுறதுல நான் வந்து எதுவும் ஸ்பெஷலைஸ் ஆகணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எலிமினேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு வந்து எத்தனை ஆப்ஷன் இருக்குது, 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் ஒன்று கிடையாது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் உங்களோட ஆன்சர். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 or 2 ஆப்ஷன் ரிலவெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக 1 or 2 ஆப்ஷன் வந்து என்னது இர்ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த 1 or 2 ஆப்ஷன்ஸை வந்து என்ன பண்ணுங்க, இக்னோர் பண்ண. அதை மூலம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஈஸிலி. அது என்ன நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த 2 ஆப்ஷனில் வந்து 1 இருக்குது. ஸோ அது இர்ரெலவெண்ட்டாக எதுன்னு சொல்லி we have to find it out. ஸோ சம்திங்ஸ் நமக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோம் டிஸ்அலவன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பாடிட்டோம், டிஸ்அலவன்ஸ் வச்சு பார்ப்போம். ஓகே, ஸோ டிஸ்அலவன்ஸ் 3 டிஸ்அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 கேஷ் பேடு டு ஸ்டேஷனரி ஷாப் 12,000. Okay, and cash paid to an employee who is situated in a rural area where there is no bank. Okay, cash paid to a rural person in a rural area where there is no bank. Okay, so அடுத்து வந்து என்னது cash paid for purchase of fish. Okay, so இதில் வந்து you will be நம்மளுக்கு வந்து கேஷ் பேமெண்ட்னாலே நம்மளுக்கு மனசில் வர்றது வந்து என்னது 10,000 மேலே கேஷ் பேமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும், டிஸ்அலோவ் பண்ணிடணும். 10,000 மேலே கேஷ் பேமெண்ட் பண்ணால் டிஸ்அலோவ் பண்ணிடணும். ஸோ ஸ்டேஷனரி யூனோ அது வந்து என்னது ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் பே டு ஸ்டேஷனரி 9,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், 9,000 என்ன பண்ண தேவையில்ல, டிஸ்அலோவ் பண்ண தேவையில்லை. ஸோ யூ ஆர் ஷுர் தட்
this expense is not disallowable, this is an allowable expense. So அதை வச்சு you go with your options, அதை வச்சு you go with your options. ஆப்ஷன்ஸ்ல போறப்ப வந்து என்ன பண்ணணும், அப்ப இந்த 9000 என்ன ஆகக்கூடாது, டிஸ்அலவன்ஸ்ல இன்க்ளூட் ஆகக்கூடாது. 9000 வந்து டிஸ்அலவன்ஸ்ல இன்க்ளூட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ 9000 ஆட் பண்ண ஃபிகர்லாம் என்ன பண்ணணும், எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் பேடு டு ஸ்டேஷனரி 9000, cash paid for purchase of fish 12,000, and cash paid to an employee who is situated in a rural area where there is no bank 20,000. ஓகே, ஸோ உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் என்னது இந்த 9000 வந்து அலவபிள் அப்படின்னு சொல்லி, பிகாஸ் 10,000 தான் இருக்கு. ஸோ அதனால பிளாங்காக என்ன பண்ணிடலாம், நினச்சிக்கலாம் 9000 வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். எவ்வளோ ஆப்ஷன்ஸில் வந்து என்ன இருக்கும், 3 ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஏ பி அண்ட் சிஏ ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஏ அண்ட் பி ஆட் பண்ணுவாங்க, ஏ அண்ட் சி ஆட் பண்ணுவாங்க, பி அண்ட் சிஏ ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், 9000 வராதுன்னு தெரியும். அப்போ 9000 எதுலலாம் ஆட் ஆயிருக்குன்னு பார்த்து அதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, எலிமினேட் பண்ணுங்க. ஸோ இது வந்து யூ ஹாவ் டு ஃபாலோ. இது ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன பண்ணிடலாம், யூ கேன் எலிமினேட் 1 or 2 ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷன் வந்து எனக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லி யூ கேன் கிளீன்லி எலிமினேட். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஆல் ஆஃப் தி அபோவ் 3 ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க, ஏபிசி. வாட் ஆர் த டிஸ்அலவபிள் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, cash paid to stationery 12,000, cash paid for purchase of fish 20,000, cash paid for office maintenance 15,000. Okay, cash paid for office maintenance 15,000. So office maintenance, cash paid to office maintenance 9,000. Let us have this 9,000. So அப்போ வந்து என்ன தெரியும், 9,000 is not disallowable, and fourth option is all of the above. ஸோ நம்மளுக்கு ஆல் ஆஃப் தி அபோவ்னு கொஸ்டின் வந்தோடனே நம்மளுக்கு வந்து என்னன்னா, ஆல் ஆஃப் தி அபோவ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். எல்லா கொஸ்டின்லையும் ஆல் ஆஃப் தி அபோவ் ஆன்சராக இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டே தெரிஞ்சு போச்சு, இந்த 9000 கொடுத்தது வந்து என்னது, இட்ஸ் அன் அலோவபிள் எக்ஸ்பென்ஸ். 9000 வந்திருக்கு, ஸோ அதனால வந்து என்ன பண்ணிடலாம், அலோவபிள் எக்ஸ்பென்ஸ். அப்பே வந்து என்ன தெரிஞ்சு போச்சு, ஆல் ஆஃப் தி அபோவ் ஆன்சர் கிடையாது. ஓகே, ஸோ இதே இது வந்து இன்னொரு சிச்சுவேஷன்லையும் பார்ப்போம். ஓகே, வாட் ஆர் த டிஸ்அலவபிள் எக்ஸ்பென்சஸ். கேஷ் பேடு டு ஸ்டேஷனரி ஆன் 1st January 20,000, கேஷ் பேடு டு ஸ்டேஷனரி ஆன் 2nd January 24,000. ஓகே, அண்ட் கேஷ் பேடு டு எம்ப்ளாயி who is situated in a rural area where there is a bank 20,000. and fourth option is all of the above. ஸோ உங்களுக்கு தெரியும், கேஷ் பேடு டு ஸ்டேஷனரி above 10,000 is disallowable. ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ஆர் டிஸ்அலவபிள். ஆப்ஷன் சி வந்து எனக்கு டவுட்டா இருக்கு. ஆப்ஷன் சி வருமா வராதா, ரூரல் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க, அங்கே பேங்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வருமா வராதான்னு சொல்லி தெரியல. அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து என்னது, ஆல் ஆஃப் தி அபோவ். நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட் ஆன்சர். பட் வி ஆர் நாட் ஷுர் அபவுட் சி. சி கரெக்டாக என்னன்னு தெரியல. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம், ஏ ஆர் பி கரெக்டா, அப்போ சி கரெக்டோ தப்போ, ஆல் ஆஃப் தி அபோவ். பிகாஸ் ஏ அண்ட் பி கரெக்ட், உங்களுக்கு ஏ அண்ட் பி கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ 2 ஆப்ஷன் உங்களால் செலக்ட் பண்ண முடியாது, ஏ அண்ட் பி செலக்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஒன்று கொடுத்துருக்கான், ஆல் ஆஃப் தி அபோவ் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ ஆல் ஆஃப் தி அபோவ் யூஸ் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், எலிமினேஷன் மெத்தட். 1-2 ஆப்ஷன் வந்து என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக இரலவெண்ட்டாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த இரலவெண்ட் ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை வச்சு யூ ஹேவ் டு டிசைட் அண்ட் பி கேர்ஃபுல் வைல் யூசிங் ஆல் ஆஃப் தி அபோவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறது எலிமினேஷன் மெத்தட். இதை தவிர வேறு எதுவுமே தேவையில்ல. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தப்பாக இருக்க போது அந்த ஆப்ஷனை உட்காந்து ரொம்ப அனலைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொன்று ஆல் ஆஃப் தி அபோவ் சொன்னப்ப எனக்கு சி வருமா வராதான்னு தெரியல. சின்ஸ் ஏ அண்ட் பி கரெக்ட்னால கோ வித் ஆல் ஆஃப் தி அபோவ். சியை உட்காந்து என்ன பண்ணுங்க, வருமா வராதா, வில் சி பி த ஆன்சர், வில் சி பி allowable expense, will C be a disallowable expense. So don't think over it. A and B you think you are correct. A and B எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் கரெக்ட். பட் சி வந்து என்னது, எனக்கு கரெக்டாக தப்பான்னு தெரியல. go with all of the above. Okay, so this is a general tips. இந்த general tips கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. and more important, practice. Okay, so in this session we will move on to some questions. And the questions நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு அந்த கொஸ்டின் ரிலேட்டடான ப்ரொவிஷனையும் சைட் பை சைட் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ ஜஸ்ட் டவுன்லோட் இட் அண்ட் கெட் த கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸோட சொல்யூஷன் ஐ வில் பி டிஸ்கசிங் இன் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் டு கொஸ்டின்ஸ். So first question, X Limited, a company engaged in the business of manufacturing, paid rupees 2 lakh to IISc Bangalore, an approved and notified institution for scientific research. It also incurred capital expenditure of rupees 12 lakhs, including cost of acquisition of land 5 lakhs on in-house research and development facility as approved by the prescribed authority. The deduction under section 35 for assessment year 2021 would be A 9 lakhs, B 13 lakh 50,000, C 14 lakhs and D 10 lakhs. Okay, so இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, for research I have contributed some, for research purpose I have given some, I am outsourced some research and I have did some in-house research, I have did some in-house research. So outsource பண்ணிருந்தா what is the limit? Outsource பண்ணிருந்தா if I contributed to approved research association, I can claim a weighted deduction of 150% in case the research is for scientific. In case the research is for statistical purpose, I can claim weighted deduction of 100%. If I donated to IIT or national laboratories, I can claim a weighted deduction of 150%. If I contributed, if I given the outsource to an Indian company, I can claim 100%. I can claim 100%. Okay, this is சொன்னது outsource பண்ணா. இதே insource பண்ணியிருந்தா என்ன பண்ணணும்? insource பண்ணியிருந்தா if the research is after the commencement of business or before the commencement of business ஆ பார்க்கணும். Okay, if it is after the commencement of business, என்ன பண்ணலாம்? For capital asset, I cannot claim any deduction for land. Okay, and for building, I can claim a weighted deduction of 100%. For building, I can claim a weighted deduction of 100%, and for other capital asset, I can claim a weighted deduction of 150%. And in case of other revenue expenses, I can claim a deduction of 150%. Okay, so in the provision உங்களுக்கு வந்து எங்க மெயினா இது பண்ணுவாங்க அப்படின்னா the land, because land வந்து you cannot claim any deduction. Even for building you can claim 100% deduction and other asset 150% deduction பண்ணலாம். இப்போ in-houseல போறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், லேண்டுக்கு no deduction. So be careful with that. அதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இங்க வந்து மேஜரா you will be tested. Okay, so அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். So I have contributed. So outsource பண்ணது எவ்வளவு? I have outsourced to some IISc Bangalore and approved and notified institution 2 lakh outsource பண்ணிருக்கேன். So for this I can claim 150%. For this I can claim 150%. So 3 lakhs I can claim. And in-house I have invested 12 lakhs. In the 12 lakhs la வந்து land ஒரு 5 lakhs இருக்கு. இந்த land வந்து எவ்வளவு 5 lakhs இருக்கு. 12 lakhs la வந்து land 5 lakhs இருக்கு. So for land there is no deduction. So for the balance 5 lakhs. So for the balance 7 lakhs. 12 lakh minus 5 lakh. For the balance 7 lakh I can claim. For the balance 7 lakh I can claim. For the balance 7 lakh I can claim 150%. For the balance 7 lakh I can claim 150%. So for that I can claim 10 lakh 50,000. For in-source I can claim 10 lakh 50,000, and for what I have outsourced I can claim 3 lakh. So as an aggregate I can claim 13 lakh 50,000. So as an aggregate I can claim 13 lakh 50,000 during this assessment year. Section 35 body research purpose kandi in-source பண்ணிருந்தா outsource பண்ணிருந்தா I can claim. In-source பண்ணிருந்தா I cannot claim the deduction for land. That is what we have learned. Okay, and for the rate of percentages, if it is for research in association or institution 150%, and for IIT and national laboratory 150%. If it is for the Indian company 100%. And in-house research பொறுத்தவரைக்கு for land no deduction, for building 100%, for other capital assets 150%, and for other revenue expenses 150%. So my answer is option B, 13,50,000. Okay, so we will move on to next question. So our second question, Mr. X set up a manufacturing unit in the state of Telangana
on 1/6/2019, it invested rupees 30 crores in new plant and machine on 1/6/2019. Further, it invested in plant and machinery rupees 25 crores on 1/11/2019, out of which rupees 5 crore was on second hand plant and machinery. Depreciation allowable under section 12 for assessment year 2021 is option A 15.375 crores, option B 20.375 crores, option C 11.375 crores, option D 14.875 crores. So depreciation ஒரு கொஸ்டின்ல சம்பளம் வந்துச்சு அப்படின்னா don't only go with normal depreciation, it also includes additional depreciation also. Okay, and இன்னொரு கொஸ்டினை ரீட் பண்றப்ப ஸ்டேட் நேம் ஒன்று கொடுத்துருக்காங்களா, வாட் இஸ் திஸ், இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, தெலுங்கானா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு 4 ஸ்டேட் இருக்கு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால். இந்த 4 ஸ்டேட்டில் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம்னா அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் வந்து எவ்வளவு 35% கிளைம் பண்ணலாம். we can claim additional depreciation of 35% additional depreciation claim பண்ணலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 25 crores வந்து 5 crores செகண்ட் ஹேண்ட் பிளான் சொல்றாங்க. எதுக்கு செகண்ட் ஹேண்ட் சொல்றாங்க? பிகாஸ் additional depreciation is only for new plant and machinery, it's not for second hand plant and machinery, okay, so we will deal with this. So we can split ரெண்டு நாள்ல. The business was started on 1/6/2019. On that day I invested 30 crores, and on 1/11/2019 I invested 20 crores in new machine, and 1/11/2019 I invested in 5 crores in second hand machine. எதுக்கு நான் பிரிக்கிறேன்? For segregating normal depreciation and additional depreciation. So normal depreciation, additional depreciation. Okay, normal depreciation, additional depreciation. So 1/6 க்கு நமக்கு number of days calculate பண்ண அவசியம் இல்லை, because it is 9 months. So it is surely it's about 180 days. So அதனால full depreciation போடலாம். For November we will calculate. November it is 30 days, and in December it is 31, and in January it is 31, and in February it is 29, since it is February 2020, which is a leap year, and in March it is 31. So we after adding this we get total of 152 days. So 150 days I have to charge only half rate of depreciation. So the depreciation rate for the machine is 15%, and additional depreciation is 35% in case of special state. In other state it is 20%. So நம்மளுக்கு இங்க வந்து it's a special state, so அதனால 35% நம்ம claim பண்ணிக்கலாம். Okay, so normal depreciation this into 15%, and additional depreciation into 35%. Okay, so அதே மாதிரி similarly, but this asset has been used for less than 180 days, so only 50%, that is 7.5% only I can claim. So into 7.5%, and 35% I cannot claim the full 35%, I can claim only 17.5%. Okay, into 17.5%. Okay, and in this asset la வந்து என்ன பண்ண கிடையாது. In this asset I cannot claim depreciation. Okay, sorry, I cannot claim additional depreciation, only normal depreciation. 15% divided by 2, 7.5%. So my total comes to, my normal depreciation is 6.375, and my additional depreciation is 40. So I can claim total depreciation of 20.375. I can claim total depreciation of 20.375. So my answer is option B, rupees 20.375. So நம்ம careful ஆகப்ப state careful note பண்ணணும். We have to carefully note the state, and we have to carefully note the date, and we have to carefully whether it is new asset or second hand. So இதான் நம்ம மூணு, because second hand க்கு no additional depreciation. In case of under post Telangana, Bihar, Andhra Pradesh and West Bengal, I can claim additional depreciation of 30%. In case of other state it is only 20%. Other state is only 20%. And date பார்க்கணும், whether I have to charge full depreciation or half depreciation. Okay, so my option is option B 20.375. Okay, so my next question,
Third question. Mr. Aravind engaged in wholesale trade has reported a turnover of rupees 210 lakhs for previous 1920. In that year, he paid a salary of rupees 5 lakhs to Mr. Hari, a resident, without deduction of tax, and commission of rupees 10,000 to Mr. Ashok without deduction of tax. The disallowance under section 40A 1A while computing the business income is option A 1,53,000, option B 1,50,000, option C 3,000, option D nil. Okay. So disallowance under this section, in the section 11 என்ன deal பண்றாங்க section 40A 1A. Disallowance in case I have made a payment without deducting tax. I have made a payment without deducting tax. Okay. So if I have to deduct tax, I have to deduct tax. If I have not deducted tax, 30% of that expense will be disallowed. 30% of that expense will be disallowed. Okay. So coming to the question, ரெண்டு payment பண்ணிருக்கோம். One is 5 lakhs salary to Mr. Hari and Ashok 10,000 commission. Okay. ரெண்டுக்குமே I have not deducted any tax. I have not deducted any tax. What is my disallowance? What is my disallowance? Okay. So coming to the point, first நம்ம TDS வந்து I have to deduct tax in both the case. I have to check whether I have to deduct tax in both the case. So in first case salary I have to deduct tax. Okay. I have to deduct tax because it is more than the exemption limit of 2.5 lakhs. So I have to deduct tax. Okay. In case of commission paid to Mr. Ashok. So commission, the threshold limit is 15,000. Commission, the threshold limit is 15,000. So I have no liability to deduct tax in this case. In this case, I have no liability to deduct tax. So there is no liability of disallowance also. There is no liability of disallowance also. Only default I have made is I have not deducted tax on 5 lakhs. I have not deducted tax on 5 lakhs. So my disallowance will be 5 lakhs. That 5 lakhs, in that 5 lakhs I have to disallow 30%. In that 5 lakhs I have to disallow 30%. So in that 10,000 I need not disallow any amount because it is correct. It is correct. There is no liability for deduction of tax and I did it. I am not corrected. Okay, I am correct with that. Whereas in case of salary, I have to deduct tax, but I have not done it. I have not done it. So in that disallowance comes. Okay. So அப்போ 5 lakhsல வந்து நான் disallow பண்ணோம் 30%. So 5 lakh into 30%, 1,50,000 I have to disallow. So option B, 1,50,000 is the correct answer. Okay. So next question. Rental income from the business of letting out of property is always taxable as business income. Always taxable as income from house property. Can be taxable either under any year at the option of the assessee, but should be followed consistently. Taxable at business income if either a substantial portion of income was let out, and otherwise taxable as whether substantial portion of income was from letting out of, and otherwise taxable as house property income. Okay, so on another, I am letting out of business property. I am letting out of property, rental income from the business of property. Okay, so whether it is a business income or house property income. So letting out of business. So if my total business is letting out of property, I am giving rent. My business is giving rent of my properties. Then it is a business income. Otherwise, it is an income from house property. So my answer is option D. Option D. It is taxable as business income if the entire or substantial part of income was from letting out of property. Otherwise, taxable as house property income. If my income, for example, my income is 10 lakhs. If my income is 10 lakhs and the total 10 lakh is from this letting out business. My total 10 lakh is from this business renting out properties. From this renting out property, it is taxable as a business income. In other case, it is my house property income. So it depends on me. It depends on me. Depends on me and nature of my business. Nature of my business. What I am doing. If I am doing it on full-time basis, it is my business income. If it is some portion of it is just a portion of income, it is a house property income. It is a house property income. So it depends upon my nature of business. Okay. So answer is option D, taxable as business income if the entire or substantial portion of business was from letting out of properties and otherwise taxable as house property income. Okay. And next question, which of the following individuals would be entitled to opt for presumptive taxation scheme under the Income Tax Act for assessment year 2021? 1. The retail trader having turnover of 2 crores, a practicing chartered accountant having gross receipt of rupees 96 lakhs, a wholesale trader having turnover of 1.96 crores, a doctor having a gross receipt of 50 lakhs, an individual owning 8 goods carriages on 1/4/2019. He sold 2 good carriages on 1/5/2019 and purchased 4 goods carriages on 1/7/2019.
So presumptive income, I can opt for presumptive income if my turnover is, I can opt from business if my turnover is 2 crores or below 2 crores, 2 crores or below 2 crores. If I'm doing profession, if I'm doing any profession and carrying on any profession, my gross receipt is 50 lakhs or less than 50 lakhs. My gross receipt is less 50 lakhs or less than 50 lakhs. And I'm involved in transport or carriage business. I should not hold more than 10 vehicles at a time. At any point of time. At any point of time. At any point of time, I should not hold more than 10 vehicles. I should not hold more than 10 vehicles. 10 vehicles. So first point is 2 crores. 2 crores. So 2 crores, which is below the limit. So first person can opt for presumptive base. And second person, it's a chartered accountant. He is carrying on profession. For profession, the limit is 50 lakhs. He has gone 96 lakhs. He has crossed the limit. So he cannot opt for presumptive basis. And third case, it is below 2 crores. It is below 2 crores. So he can carry on. And doctor, he is also carrying on profession and his gross receipt is 50 lakhs. He has not crossed the limit. So he can also opt for presumptive basis. And fifth, vehicles he is owning. The fifth, in case of transport, condition on the I should not hold more than 10 vehicles at any point of time. At any point of time, I should not hold more than 10 vehicles. So in case on 1st April, he is holding 8. He is holding 8. Okay. On 1st May, he is told. So during the month of April, he will be holding 8 vehicles. So April Masa, he will be having 8 vehicles. During May, he sold 2. He sold 2 vehicles. So the number of vehicles come to 6. So during May, he will be holding only 6 vehicles. That is also below the limit. That is also below the limit. Okay, in June also he will be holding 6. And in July, he purchased another 4. So now the total vehicles comes to 10. 10. Okay, so from July, he will be holding 10 vehicles. So now condition on the he should not hold more than 10. He should not hold more than 10. Okay, so upon the he is not holding more than 10. He is not holding more than 10. At any point of time, he is not holding more than 10. So he can also opt for presumptive basis. So first person, third person, that is a retail trader having turnover of 2 crores, wholesale trader having turnover of 1.96 crores, doctor having gross receipt of 50 lakhs, and the individual owning vehicles. Okay, so 1, 3, 4 and 5. So my option C, 1, 3, 4 and 5 will be the correct answer. So these 4 persons can opt for presumptive basis. So my answer is option C. Mr. Arjun, aged 40 years, has a total income comprising of long-term capital gains of rupees 5 lakhs on sale of land, short-term capital gains of sale of STT paid listed security 2 lakhs, income from lottery 1 lakh, and savings bank interest 30,000, and he invested in 1.5 lakhs in PPF, and he invested 1.50 lakhs in PPF. So number and his tax liability for assessment year 2021 is 1,64,800, 1,66,400, 1,14,400, 1,13,300. So tax liability in getting now, in general, always you have to check whether such charge is applicable, and you have to hold all cess, and you have to check whether any rebate is available. So you check பண்ணனும். So நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது long term capital gain 5 lakhs, short term capital gain 2 lakhs, lottery income 1 lakh, and savings bank interest 30,000, and he has invested in 1.5 lakhs in PPF. 1.5 lakhs in PPF. Okay. So long term capital gain. Which is 5 lakhs. Long term capital gain 5 lakhs, and short term capital gain is having 2 lakhs. Short term capital gain is having 2 lakhs. Short term capital gain is having 2 lakhs. Lottery income 30,000. Lottery income 30,000. I have earned the lottery income of 30,000. Lottery income 30,000. Okay. And next is B, interest, savings bank interest. He has earned 30,000. Sorry, lottery income 1 lakh. Lottery income 1 lakh,
and savings bank interest. Savings bank interest 30,000. Savings bank interest 30,000. So this is my gross total income. This is my gross total income. From this, I have to list my deduction. I have to list my deductions. Okay. So deductions of deductions on long term capital gain ko, short term capital gain ko, lot income ko. I cannot claim any deductions under chapter 6A. Short term under chapter 6A deduction, that is 80C to 80U on the deductions law. I cannot claim for my long term capital gain, short term capital gain and lottery income. I cannot claim any deductions. Okay, I cannot claim any deductions. Okay, so I wanted the deductions for me. I have a deduction called 80C. 80C I have invested PPF. I have invested PPF. I have invested PPF. Public Provident Fund. I have invested 1.5 lakhs. 1.5 lakhs. 1,50,000. Okay, and for that there is another deduction called 80 TTA. 80 TTA. 80 TTA. Savings bank interest. Savings bank interest. I can claim a deduction of 10,000. I can claim a deduction of 10,000. So, but two is a claim panikla, but it is limited only to this savings bank interest, because for these three there is no deduction under chapter 6A. The more income I cannot claim any chapter 6A deduction, that is 80C to 80E edu claim panna mudiyadu. But idhukku na claim panikalam. So appa 30,000 madana claim panna mudiyum. So maximum 30,000 na claim panna mudiyum. So my total deduction is restricted to 30,000. My deductions under chapter 6A is restricted to 30,000. My deductions is restricted to 30,000, which is okay. 30,000 madda deduct panna mudiyum. Okay. So my total income will be 5 lakh plus 2 lakh 1 lakh. Savings bank interest 30,000 minus my deduction 3 lakhs. Minus my deduction 3 lakhs. And if you see this, மூணுமே வந்து ஸ்பெஷல் ரேட். இந்த மூணுமே வந்து நார்மல் ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸ் கிடையாது. சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நார்மல் ரேட், பட் சேவிங்ஸ் இன்கம் has become zero. Deduct பண்ணனால I have claimed deduction, I have earned 30,000 and I have claimed deduction of 30,000, so it has become zero. So இந்த மூணுமே வந்து special taxation rate. Long term capital gains it is 20%. Short term capital gains it is 15%. For lottery income it is 30%. Okay, so this is my rates of taxation. In the மூணுக்கு வந்து this is my rates of taxation. Okay, so since he is an individual, and he is not a senior citizen, my exemption limit is 2.5 lakh. My exemption limit is 2.5 lakh. So first I have to adjust my exemption limit. So in exemption limit நம்ம எதில adjust பண்ணிக்கணும்? I can adjust with my long term capital gain. I will be adjusting with my long term capital gain. So I will adjust with my long term capital gain. So my taxes, this is my tax rate and this is my tax. So my taxes, this 2.5 lakhs into 20%. 2.5 lakhs into 20%, because out of the 5 lakhs I have adjusted my basic exemption limit of 2.5 lakhs. So balance 2.5 lakhs alone will be taxable at 20%. Okay. In case of short term capital gains, 15% is taxable. It is taxable at 15%. Okay. And in case of lottery income, it is taxable at 30%. It is taxable at 30%. It is taxable at 30%. So my total tax liability is 50,000 plus 30,000 plus 30,000, which is 1,10,000. This is my tax. And on that I have to add a cess of 4%. So 4,400. So my total tax liability is 1,10,000 plus 4,400. 1,14,400. 1,14,400. Option C, 1,14,400 is the correct answer. I will be paying tax of 1,14,400. So my correct answer is option C. Okay, my next question. So Mr. X receives the following gifts during the previous year 1920. On occasion of marriage of X, he got rupees 2,90,000. On 29/2019, he gets a gift of rupees 7 lakh from his grandmother. On 31/12/2019, he gets a gift of a flat from brother of his father-in-law. Stamp duty value is 25 lakhs. On 21/2020, he gets a wristwatch by gift from his friend Mr. A. Fair value 1 lakh rupees. On 10/2/2020,
he gets by way of gift a plot of land in Pune from a partnership firm. The firm are two partners, father of Mr. A and Mr. X, Mrs. X. Okay, the stamp duty value is 19 lakh. My stamp duty value is 19 lakh. Compute the amount chargeable to tax under income from other source. So gift in vantale, first you have to careful, marriage aniki evlo gift vaangalum this exempt. On the date of marriage, you evlo gift vaangalum, whether by cash or of kind, whatever might be, it is fully exempt. Okay, and if you are getting a gift from relative, whether it might be an asset or it might be a cash or it might be anything, it is exempt. Okay, it is exempt. Okay, and next, asset in the definition la, all does not come under the definition of asset. All does not come under the definition of asset. It mainly deals with jewelry, my archaeological collection, my paintings, my land and building. So these are the main asset. இதை தவிர நீங்க ஏதாச்சும் asset, if you have got, it is exempt. For example, if I am getting a car as a gift, it is exempt. From a non-relative, I am getting a gift from my friend, a car. I am getting a gift from my friend, it is fully exempt. Because it does not come under the definition of asset. It does not come under the definition of asset. Okay, so moving on to this question. So marriage, first situation, marriage, on the date of marriage is getting 2,90,000. So this is fully exempt. It is fully exempt. Okay, and gift of 7 lakh from his grandmother. So grandmother is a relative. It comes under the lineal ascendant. So it is also exempt. That 7 lakh also it exempt. And he gets a gift of land from brother of his father-in-law. Father-in-law comes under the definition of relative because he is the lineal ascendant of his spouse. So he comes under the definition. But brother of father-in-law does not come under the definition. And the asset is also defined under and it is a flat. It is a land and building. It comes under the definition of asset. So this 25 lakhs is taxable. And fourth item, wristwatch. So I not main the wristwatch car does not come under the definition of asset. So it is also exempt. So 1, 2 and 4 are exempt. And I am getting from a partnership firm. If I am getting a gift from a partnership firm, it is taxable. So it is taxable at the stamp duty value, that is 19 lakh. So our third one, which is I got a gift from my non-relative, a land, that is taxable, and I got a gift from partnership firm, it is taxable. So 25 lakhs plus 19 lakh, 44 lakh is taxable. First is for marriage, it is fully exempt, and second is from a relative, it is also fully exempt, and fourth is not an asset. This does not come under definition of asset, so it is also exempt. So what is taxable? Third one, fifth one, that is 25 lakhs plus 19 lakhs, which is 44 lakhs is taxable. So my taxable amount is option A, 44 lakhs. And the income from other source, I have to tax 44 lakhs. Option A is the correct answer. Okay, next one. Mr. Amit, a non-resident, received dividend of rupees 2,80,000 from Indian company, commission of rupees 3 lakh from Bhaskar LLP Indian firm, and our salary received in Singapore of rupees 9 lakh for service rendered in India. Okay, so non-resident. So our question is non-resident. So non-resident only when the income is received in India or the income is accrued in India. Deemed received or deemed accrual non-resident only it should be received in India or it should be accrued in India. So dividend from an Indian company, it's accrued in India. So it's taxable. 2,80,000 is taxable, but dividend from an Indian company is exempt under section 1034. Dividend from Indian company is exempt under section 1034. So it is fully exempt. The 2,80,000 is fully exempt. It is taxable, but it's an exempt income. Okay. And commission from Bhaskar LLP Indian firm. It is also an Indian firm. It is also accrued and received in India. So it is taxable. 3 lakh is taxable. And salary received in Singapore. It is not received in India. It is received in Singapore. But it is for the service rendered in India. The income is accrued from India. Even though it is not received in India, it is accrued in India. So it also comes under taxable criteria. So
3 lakh, all the 3 income are taxable. All the 3 income are taxable. But 2 lakh 80 is exempt. But 2 lakh 80 is income exempt. So my total income is 3 lakh plus 9 lakh, which is 12 lakh. My total income is 3 lakh plus 9 lakh, 12 lakh. Okay. So my option B, 12 lakh is the correct answer. 12 lakh is the correct answer. Next question. Mr. Binny let out his house property and received rupees 1,32,000 as rent. Municipal value is equal to rupees 1,30,000 per annum. Fair rent is equal to rupees 1,10,000. Standard rent is equal to rupees 1,20,000 per annum. Mr. Binny took a loan for acquisition of this property from Singapore and paid interest of rupees 40,000 without deduction of TDS. Compute income from house property. Municipal tax accrued is equal to rupees 13,000 but paid during the year is 10,000. Okay, so municipal, so house property first we have to calculate the gross annual value. First we have to calculate the gross annual value. First we have to calculate the gross annual value. So gross annual value is higher of my fair rent and municipal value, but restricted to my standard rent. So fair rent and municipal value, whatever whichever is higher, which is 1,30,000, but it is restricted to standard rent of 1,20,000. So it is 1,20,000. Next we have to compare my standard rent and my actual rent. My standard rent and my actual rent, which is higher. My actual rent is higher. So my gross annual value is 1,32,000. 1,32,000. Because another municipal value of fair rent, first we have to compare whichever is higher. Municipal value is higher. So but it is restricted to standard rent. My standard rent is 1,20,000. So it is 1,20,000. Next I have to compare with the actual rent. I have to compare my expected rent with the actual rent. My expected rent is 1,20,000. My actual rent is 1,32,000. Whichever is higher, 1,32,000. So 1,32,000 is my gross annual value. Gross annual value. From this I have to less my municipal tax. 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 So municipal tax, we know municipal tax, what we have paid can be claimed, not what is accrued. What we have paid have to be claimed. So my accrued is 13,000, but I have paid only 10,000. My accrued is 13,000, but I have paid only 10,000. So I can claim only 10,000. I can claim only 10,000. I can claim only 10,000. So my net annual value is 1,22,000. My net annual value is 1,22,000. So from this, next I have to deduction under section 24, standard deduction. Standard deduction. So standard deduction is 30% on. It's 30% on NAV. Is 30%. So it's 36,600. Next, interest on loan. Next, interest on loan. So interest on loan. Read the question. Interest on it has been bought from Singapore. It has been bought from Singapore. So foreign payment make pandrom. If I am making a foreign payment, I have to deduct tax. So in case if I am getting a loan from foreign bank and I have not deducted tax, I cannot claim this interest under section 24B. Section 24B, that is income from house property calculate pandrappa, deduction calculate pandrappa, I cannot claim this interest since tax has not been deducted. So in I have got a loan from Singapore, but I have not deducted tax. So this deduction is not allowed. In case tax is deducted, it can be claimed. In case tax is deducted, it can be claimed. Since no tax is deducted, I cannot claim. So my interest deductible is 0. So my income is 1,22,000 minus 36,600, which is 85,400. Option C. Option C is the correct answer. 85,400 is the answer. And next one, Mr. Aziz received unrealized rent of rupees 49,000 on 5/6/2019. In this year, he was not the owner of the house property. This 49,000 will be taxable under 8, and how much will be taxable? So unrealized rent. So we will be having some unrealized rent. So the unrealized rent we will be earning in the subsequent year. Subsequent year la நம்ம வந்து என்ன பண்ணுவோம், earn பண்ண chances இருக்கு. And subsequent year la வந்து என்ன பண்றதுக்கு, subsequent rent la I will be the owner. I may be the owner, I may not be the owner, because I will be selling the house. Because நான் வந்து என்னது 2016 la unrealized rent இருந்துச்சு, 2017 la asset வித்துட்டேன். In 2019 I am earning that rent. So whatever the year, whether you are the owner or not, it is taxable under house property.
unrealized rent, whether you are not owner or not, நீங்க அந்த ஹவுஸுக்கு ஓனரோ இல்லையோ, you are the owner of the house or not, it is taxable under the head house property. It is taxable under the head house property, and you can claim standard deduction of 30%. And you can claim the standard deduction of 30%. So it is taxable as an income from house property, and the taxable amount is rupees 34,300. That is after deducting my standard deduction. So my answer is option C, income from house property, and the taxable amount is rupees 34,300. Okay, next. Mr. Maniratnam received rupees 90,000 in May 2019 towards recovery of unrealized rent, which was deducted from the actual rent during the previous year 16,000 for determining the annual value. Legal expenses incurred in relation to the unrealized rent is 20,000. The amount taxable for assessment year 2021 would be. So last sum la paatha unrealized rent subsequent year la receive panna enna pananum, it is taxable as house property, whether you are the owner or not, and I can claim the standard deduction of 30%. And you cannot claim any legal expenses. And the real unrealized rent and the unrealized rent வந்து என்னது earn பண்றதுக்காண்டி I will be putting some case on that person, and the person மேல case எல்லாம் போட்டு இந்த rent recover பண்ணிருப்பேன். That legal expenses I cannot claim. So I can claim the standard deduction 30% claim பண்ணிக்கலாம். So 90,000 minus 30% standard deduction, which is 20,000, and the balance 63,000 is my taxable amount. 63,000 is the taxable amount. I cannot claim my legal expenses. So the answer is option B, 63,000. Option B, 63,000. Mr. Murali has two houses, one in Chennai and other in Bangalore. The person who occupied the house in Chennai left the house in January 2019. He did not pay the rent for December 2019 and January 2020, which is rupees 30,000 per month. The house in Chennai is unoccupied for February and March. A certain person occupied a house in Bangalore. What is the amount of unrealized rent to be deducted from the gross annual value in the hands of Mr. Murali for assessment year 2021? So, Murali he is having two houses, one in Chennai and Bangalore. One person December masam he left the house in January, but December masam and January month he didn't pay the rent. In February he occupied the rent in Bangalore. He is having two houses and the same owner of the office. He occupied the house of Murali in Bangalore. Okay. So what is the amount of unrealized rent? Because I have not realized the rent of December and January. So unrealized rent la or certain conditions irukku. Only when the conditions are satisfied, I can classify it as unrealized rent. The tenant should be it should be legal. So in a matter you should not create any fraud, because Chennai la veeda kaali pannite Bangalore is not somewhat acceptable. Okay, and legal steps have been taken to recover that rent. And the rent and unrealized rent recover பண்றதுக்கு legal steps எடுத்துக்காங்களான்னு பார்க்கணும். And next another point is you should not occupy any of other houses of the owner. For example, Murali சென்னையில் ஒரு வீடு வச்சிருக்காரு, பெங்களூர் வச்சிருக்காரு. சென்னையில் இருக்க வீடை காலி பண்ணிட்டு பெங்களூர்ல you should not occupy the same person. If you occupy the same person in Bangalore, you cannot claim the unrealized rent. So நம்ம சிச்சுவேஷன்ல என்னது சென்னையில இருந்து வீடை காலி பண்ணிட்டு போயிட்டு you occupy the house in Bangalore. So he should not occupy the house in Bangalore. If he has not occupied the house in Bangalore, he can claim it as unrealized rent. Since he has occupied the house in Bangalore, we cannot claim any unrealized rent. So answer is option D, nil. I cannot claim any unrealized rent. In this case, since yes, the tenant has occupied the house of the same person in Bangalore, in another place. Okay, so my answer is option D. Okay. So up to now நம்ம இப்போ கொஞ்சம் questions we have practiced some questions. So we will deal more questions in next video. நான் இன்னும் கொஞ்சம் questions வச்சு we will be dealing. And further நான் first சொன்ன மாதிரி தான் இந்த questionsலாம் we will be having in the description of this video. The video ஓட link descriptionல we will be having the link of this questions. இந்த questions ஓட link இந்த video descriptionல இருக்கும். You can just download it and get benefited. And thank you. Stay safe inside the house. Don't go outside. Thank you a lot.